வரைக்கும் சுவிதா நல்ல பிள்ளைதான். உங்களை பொறுத்த வரைக்கும் எப்படி சுவிதா? இல்ல சுவிதா வீட்டுல நான் நல்ல பிள்ளையாண்டு சொல்ல தேவையில்லை. வீடியோ பாக்குற எல்லாருக்குமே விளங்கும். உடனே சுவிதா ஸ்டார்ட் பண்ணிட்டுது அப்ப தெரியும் நான் என்ன நடந்திருக்குமாண்டு. அலைவரோட கதைக்காமத்தான் இவ்வளோ நேரமும் இந்த பைக்ல தான் வந்தனாங்களா, அதில் கதைக்கவே இல்லை. அவளை திட்டி 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 பேசி 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 தான் கூட்டிட்டு வந்தனான். ஒரு நல்ல இடத்துல சாப்பாடு அரேஞ்ச்மெண்ட் நடந்து கொண்டு இருக்கு. பார்த்தீங்கன்னு சொன்னால் சுவிதா தன் ஃப்ரெண்ட் வீட்டை போகிறதுக்காக பிரோனில் வந்து பகோடா வாங்கிட்டு நிற்குது. ஸோ இங்கே பகோடா வாங்கி கொண்டு தான் தன் ஃப்ரெண்ட் வீட்டை பார்க்க போகிறாங்கன்ட்டு நிற்கிறாங்க. பகோடா வாங்குறாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு இப்போ ஃபர்ஸ்ட்டாக நான் சொல்கிறேனே, இப்போ எங்கே நிற்கிறீமென்ட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் சுவிதாட ஃப்ரெண்ட் வீட்டை தான் வந்திருக்கிறேன். அங்கே வீட்டிலேருந்து வெளுக்கிடைக்கே ஒரு சம்பவம் ஒன்று நடந்தது. நான் சரியாக பிந்திட்டேன். சுவிதா ஒரு டைமுக்கு வெளுக்கிடணும்னு சொல்லியிருந்தவங்க. எத்தனை மணிக்கு கிட்டத்தட்ட இப்போ 12 ஹாலுக்கு இந்த வீட்டை அங்கே அவங்க ஃப்ரெண்ட் வீட்டை நிற்கணும்னு சொன்னவங்க. ஆனால் எந்த சில தனிப்பட்ட வேலை காரணமாக நான் அந்த டைமுக்கு விரையில. அப்போ தெரியும் நான் என்ன நடந்திருக்குமாண்டு. அலைவரோட கதைக்காமத்தான் இவ்வளோ நேரமும் இந்த பைக்ல தான் வந்தனாங்களா, அதில் கதைக்கவே இல்லை. அவளை திட்டி 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 பேசி 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 தான் கூட்டிட்டு வந்தனான். ஏன்னா இந்த ஃப்ரெண்ட்ஸ் ரோட்ல 2 பேர் வெயிட் பண்ணி அப்புறம் அவைகளோட சேர்ந்து தான் நீங்க வந்தனாங்க. இந்த இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா கோகிலாக்கண்டி என்ற ஒரு இடத்துல தான் அந்த அக்காட வீடு இருக்கு. அங்கதான் வந்திருக்கிறேன். அங்க இன்றைக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா, என்ன ஸ்பெஷல்ன்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு உயிர்த்த ஞாயிறு. அப்ப அக்கா எங்களுக்கு ஓகே இன்றைக்கு லஞ்ச் நான் எங்கட விட்ட தான் எடுக்கணும்னு சொன்னபடியா ஓகே அக்கா விட்ட லஞ்ச் எடுக்கிறதுக்காக நாங்க ஃப்ரெண்ட்ஸா சேர்ந்து வந்திருக்கிறோம். வாங்கோ எல்லாரும் எப்படி ஃபன் பண்றோம்னு பார்க்கலாம். அது மட்டும் இல்லை, சுவிதாவை இந்த வீடியோலாம் நான் பார்த்துருப்பீங்க. சுவிதாவை அந்த ஆஃபீஸில் சில ஃப்ரெண்ட்ஸ் இருப்பினும் தானே, அவங்கள்ட்ட எல்லாம் கேட்டு பார்க்கலாம். சுவிதா எப்படி ஆஃபீஸில் நடந்து கொள்வாங்க, இப்போ ஜொலியான ஆளா, பேசுவாங்களா, கோவப்படுவாங்களா ரெண்டெல்லாம் கேட்டு பார்ப்பேன். ஸோ இந்த வீடியோ தொடர்ச்சியாக பாருங்க, நல்ல என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும். எங்களோட சேனலை ஃபர்ஸ்ட்டாக வராங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. கமெண்ட்ல சொல்லுங்க இப்போ ரியல் சுவிதா இதுதானா இல்லை ஆஃபீஸில் இருக்கிற எப்போவுமே நான் ஒரே மாதிரி தான். ஃபுல்லாக வீடியோ பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க. எங்களுக்கான சாப்பாட்டு அரேஞ்ச்மெண்ட் நடந்து வந்துருக்குது. இதுதான் அக்காட வீடு. பார்த்தீங்கன்னா நாங்கள் இன்றைக்கி அக்காட வீட்டை உள்ளுக்கு இருந்து சாப்பிடல, மாமரத்துக்கு கீழே அக்கா எங்களுக்காக மரத்துக்கு கீழே ஒரு அரேஞ்ச் பண்ணியிருக்கிறா. என்ன வகையான சாப்பாடுகள் அக்கா எங்களுக்கு பிடிச்ச சாப்பாடுகள் எல்லாமே செய்து தருவேன்னு சொல்லியிருக்கிறா. இன்னும் பார்க்கல என்னென்ன சாப்பாடுண்டு. வாங்க வாங்க. கஸ்தூரி அக்கா பெரிய சாப்பாடு தானே செய்து அவ்வளோதான். இந்த நண்டு சாப்பிட்டு முடியவே 1 hour ஆயிரும் எங்களுக்கு. பார்த்தீங்கன்னு சொன்னால் சாப்பாடு அரேஞ்ச்மெண்ட் நடந்து கொண்டு இருக்குது. சுவிதா அவங்களோட ஃப்ரெண்ட்ஸோட எல்லாம் சேர்ந்து தங்களோட சாப்பாடெல்லாம் அரேஞ்ச் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு நல்ல இடத்துல சாப்பாடு அரேஞ்ச்மெண்ட் நடந்து கொண்டு இருக்கு. நிறைய காலத்துக்கு அப்புறம் இப்படி ஒரு சாப்பாட்டை நாங்கள் சாப்பிட போகிறோம். மாமரத்துக்கு கீழே நல்ல மணல் இருக்குது. ஸோ இந்த மணலுக்கு கீழே தான் நாங்கள் சாப்பிட போகிறோம். பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்த உடனே சுவிதா ஸ்டார்ட் பண்ணிட்டுது. வந்து உள்ளே போய் இருக்கையில் சாப்பாடெல்லாம் எடுத்து கொண்டு வேறு வளர்க்கிட்டாங்களே.
பார்த்தீங்களான்னு சொன்னால் சுவிதாட ஃப்ரெண்டு தேவையாசி இருக்கிறா. தேவையாசியோட தான் நான் கதைக்க போகிறேன். பக்கத்தில் போய் கதைச்சு பாருங்க என்ன மாதிரி என்ன. வணக்கம் தேவையாசி. சுவிதா எப்படி உங்களோட ஆஃபீஸில்? சுவீதா எப்படி என்று என்ன பொறுத்தவரைக்கும் சுவீதா நல்ல பிள்ளைதான். உங்களை பொறுத்த வரைக்கும் எப்படி சுவீதா? இல்லை சுவிதா வீட்டில் நான் நல்ல பிள்ளையாண்டு சொல்ல தேவையில்லை. வீடியோ பார்க்குற எல்லாருக்குமே விளங்கும். மாதிரி ஒரு நல்ல பிள்ளை கிடைக்க நீங்க எல்லாம் கொடுத்து வச்சிருக்கணும். சபா இது முடியலையே. உண்மையா கேப்ப பண்ண வந்தா இவங்களே போட்டு தாளிக்கிறாங்களே. பேமெண்ட் வந்துருவாங்க. அப்புறம் சரி உண்மையா சொல்லுங்க சுவிதா எப்படி ஆபீஸ்ல என்ன மாதிரி? நீங்க அடிச்சு கேட்டாலும் நல்ல பிள்ளைன்னு தான் சொல்லுவேன். இல்ல நான் கேட்கறது என்னன்னு சொன்னா சிரிப்பாங்களா கதைப்பாங்களா கோவப்படுவாங்களா? எல்லாம் செய்வா. எல்லாம் செய்வாங்க. ஸ்ட்ரைட் ஃபார்வர்டா இருப்பா. ஓகே ஓகே. உண்மையை சொல்லியாச்சு தானே போதுமா? சாப்பாடு அரேஞ்ச்மெண்ட் எல்லாம் தடல் ஃபுடெல்லாம் நடந்து கொண்டிருக்கு. பாருங்க ஆட்கள் வந்தது ஒரு 4 பேர் தான் வந்திருப்பினோம். ஆனால் பிளேட்ஸ் எல்லாம் நிறைய இருக்குது. சாப்பாடெல்லாம் தடல் ஃபுடெல்லாம் நடந்து கொண்டிருக்கு. பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே நிறைய சாப்பாடெல்லாம் இருக்குது. என்ன இருக்கு? இறால் முட்டை வேற என்ன இருக்கு? இறைச்சி சிக்கன் இருக்கு. நண்டு இருக்கு. இஞ்சா இருக்கு நண்டு. இன்றைக்கு போட்டு ஒரு பிடி ஒன்று பிடிக்கலாமேண்ணே. இந்த மீன் இருக்கு. பொரிச்சு வச்சிருக்கு இறால். இறால் கால் என்ன சுவிதா இது? மூஞ்சி என்ன? சுவிதா போட்டு தாளிக்கிறா. வீட்டையும் சிக்கன் போல இருக்கு. வீட்டையும் என்ன சாப்பாடு? நாங்களெல்லாம் சாப்பிட்டோம். இன்னும் சாப்பிட்ட முடியல. பார்த்தீங்கன்னு சொன்னால் சுவிதாவும் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து சங்கீத கதிரை விளையாட ரெடி ஆகி கொண்டிருக்கிறாங்க. சாப்பிட்டு முடிஞ்சு என்னோட சாப்பாட்டை சாப்பிட வேணுன்றதுக்காக சமைக்க பண்ணுறதுக்காக இந்த விளையாட விளையாடுறாங்கன்னு நினைக்கிறேன். சரி பார்ப்போங்க. ரெடி ஆகிட்டாங்க ஃபேமிலியாக எல்லோரும். இதுதான் இவர் தான் எங்களோட பாட்டு போட்டு கொண்டிருக்கிறார். இவர் தான் எங்கள் பாட்டு போடுறார். ரெடி ரெடி ரெடி. சுவிதா உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஒரு ஹாய் சொல்லுங்க. சங்கீத கதிரை. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்க இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா சங்கீத கதிரை விளையாட போறோம். ஆடல வேணும். கூட்டி விடுங்க. ஆடட்டு மகள். அதில் கூட்டலாம் பாருண்ணா. நான் கூட்டுறேன். என்ன நடக்கிறாங்களோ ஓட எல்லாம் வேணும். சரி இப்ப இருக்குதானே காதரியா? சரி ஓகே. நீங்கள் ஓடுங்க, நாங்கள் அரேஞ்ச் பண்றோம்.